சம்பளம் வந்த 10 நாள்ல சம்பளம் எல்லாம் காலியாயிருது. ராத்திரி படுத்தா தூக்கமே இல்ல. அப்புறம் நம்ம வீட்ல தான் இருக்கிறோம். வேலைக்குலாம் போகல. ஹஸ்பண்டோட சம்பளம் மட்டும் தான். வரக்கூடிய ஒரே ஒரு வருமானத்தில தான் வீட்ட பார்க்கணும், பிள்ளைகள படிக்க வைக்கணும், வரவு செலவுலாம் பார்க்கணும், செய்முறைலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கமிட்மெண்ட் இருக்குது. இது போதாக்குறைக்குன்னு இஎம்ஐ, லோனு, கடன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள இழுத்து போட்டு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் சமாளிச்சு நான் எங்கிட்டு இருந்து 10 காச வந்து சேர்க்கறது, மாசத்துக்கு எப்படி தான் பண்றது? ஒண்ணும் புரியல. கடனே இருந்தாலும் எப்படி நம்ம பிளான் பண்ணி நம்ம வரவு செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்மளாலயும் காச சேமிச்சு ஈஸியா கடன் அடைக்கக்கூடிய விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். வெறும் 10 டிப்ஸ் தான். மாசத்துல நீங்க எப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வளவளன்னு இழுக்க தேவையில்ல. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ உள்ள காலத்துல முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்புறம் இஎம்ஐ கல்ச்சர் இதெல்லாம் ரொம்ப தலைவிரி கோலமா ஆடிட்டு இருக்கு. யாருமே இப்போ உள்ள காலத்துல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாத ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து நம்ம சூப்பரா இருக்கிறோம், அவங்க முன்னாடி நம்ம ரிச்சா வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டி பந்தாவுக்காக நம்ம நெறைய வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். அது போகாதுன்னு இஎம்ஐ கல்ச்சருக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இந்த இஎம்ஐ கல்ச்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால கண்டது கழியத பார்த்துட்டு அவங்கள மாரி வாழணும், அத மாரி 4 பொருள வாங்கணும், அந்த மாரி ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாரி பந்தாவா காட்டணும், மத்தவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்ம திங்கிங் பண்ண ஆரம்பிக்கமோ, அப்பந்தான் நம்ம வந்து இந்த இஎம்ஐ, கடன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ள போய் சிக்கிறோம். எப்பவுமே நம்ம வரவுக்கு ஏத்த செலவுல வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, என்னைக்குமே நம்ம வந்து கடனுக்கும் போமாட்டோம், இந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்கும் போமாட்டோம். இதெல்லாம் தெரியும். நான் இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன். இனிமே இருக்கக்கூடிய சம்பளத்த எப்படி சிக்கனமா சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இது வந்து 100% ப்ரூஃப். நான் இப்படி தான் வந்து ஒரே ஒரு சம்பளத்த வந்து ஃப்ளிப் பண்ணி, செலவு பண்ணி, கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போகாம வீட்ல இருந்து பிள்ளைகள பார்த்துக்கிட்டு, ஹஸ்பண்டோட ஒரே ஒரு இன்கம்ல செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இன்கம் வந்து பிளான் பண்ணணும். இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒரு ரூ. 30,000 சம்பளம் இருக்கு. இல்ல ரூ. 10,000 ரூ. 20,000 ஏதோ ஒரு சம்பளம். அதாவது ஒரு அமௌண்ட் ஆஃப் சம்பளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுதான் நம்மளுக்கு 100% ஆஃப் த ஒரு அமௌண்ட். நமக்கு மொத்த அமௌண்ட் வந்து ஒரு ரூ. 30,000 அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ அது வந்து 100%ன்னு வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இத எப்படி நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60% வந்து நம்மளோட எசென்சியல் எக்ஸ்பென்சிவ்க்கு எடுத்து வைக்கணும். அதாவது கட்டாய தேவைக்கு ஒரு 60%. எதுலலாம் கட்டாய தேவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மளிகை ஜாமான் வாங்கணும், காய்கறி வாங்கணும், ரெண்ட் கட்டணும், கேஸ் பில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு கட்டாய தேவையில வரும். இதுக்கு நம்ம 60% வந்து செலவு பண்ணியே ஆகணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு 25% வந்து நம்ம எதுக்காக செலவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் ப்ளஸ் இஎம்ஐ. இப்போ சேவிங் அப்படின்னு சொன்னா, எமர்ஜென்சி ஃபண்டுக்காக கொஞ்சம் அமௌண்ட்டும், நம்ம எங்கேயாவது சீட்டு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு, இல்ல நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஆர்டி கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைக்கணும். அப்புறம் ஸ்மால் எஸ்ஐபி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்னென்ன சேமிப்பு வச்சிருக்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து 25% வந்து செலவு பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பர்சனல் செலவு வந்து ஒரு 15%. இந்த பர்சனல் செலவுல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ரீசார்ஜ் பண்றது, நமக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது வெளியில போயிட்டு வர்றது, அப்புறம் ஏதாவது பண்டிகை நாள், திருவிழா நாள், அப்புறம் நல்ல நாள், பெரிய நாள் அப்படின்னு சொல்லி ஏதாவது செலவுகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்மளோட பர்சனல் செலவுல வரும். அது போக ஃபேமிலி செலிப்ரேஷன், ஃபேமிலி பார்ட்டி, குழந்தைக்கு பர்த்டே, நமக்கு கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன செலவுகள் வரத்தான் செய்யும். அதையும் சமாளிக்கணும். ஆக மொத்தத்துல நமக்கு வீட்டுக்கு தேவையான கட்டாய பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு 60%ம், நம்ம வந்து வாங்கி வச்சிருக்க இஎம்ஐ கடன் அடைக்கிறதுக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு பண்ணுறதுக்கும் ஒரு 25%ம், அப்புறம் நம்ம இது போக பர்சனல் செலவுக்கு ஒரு 15%. நம்ம வாங்கக்கூடிய சம்பளம் 100%ஆ இருக்க பட்சத்தில் நம்ம இப்படி தான் பிளான் பண்ணி நம்ம வந்து செலவு பண்ணணும். இப்போ நம்ம வந்து செலவு பண்ணுறத பற்றி சொல்லியாச்சு. இப்போ செலவு பண்ணும்போது சில பேர் மைண்டில் யோசிப்போம், சம்பளம் வந்த உடனே இன்னென்ன செலவு பண்ணணும்ப்பா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடணும், அப்புறம் வந்து இந்த மாதம் பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் வருது, அதனால் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு செய்முறை வீடு இருக்குது, அதுக்கு நம்ம செஞ்சு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மைண்ட்லேயே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம மைண்டில் பண்ண கால்குலேட்டரும் நம்ம ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய வாழ்வியலும் ஒன்றாவே அமையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மைண்டில் சொல்கிறேன், என் பையனுக்கு இந்த மாதம் பிறந்தநாள் இருக்குது, நான் ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே
நம்ம யோசிச்சு போயிருப்போம், ரூ. 1000க்கு ஒரு துணி எடுத்துகிட்டு வந்துடலான்னு போயிருப்போம். ஆனால் அதையும் தாண்டி ரூ. 1500 ரூ. 2000 ஆயிரும். இறுக்கி பிடிச்சா ரூ. 2000. நம்ம லூஸில் போயிட்டு ஃப்ரீயாக ஜாலியாக போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம்னா ரூ. 5000 குறைஞ்சது ஆகிப்போகும். அதை வந்து நம்ம முதல்ல யோசித்துக்கிடணும். எப்போதுமே வந்து ஒரு பட்ஜெட் நம்ம போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நோட்டில் எழுதுறது தான் ரொம்ப கரெக்டான மெத்தடு. நம்ம வந்து எந்த செலவு பண்ணாலுமே இன்றைக்கான டேட்டுக்கு 1ஆந்தேதி மார்ச் 1ஆந்தேதினா நான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கேன், 2ஆந்தேதி இவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கேன், 3ஆந்தேதி இவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கேன் டேட் வைஸாக எழுதுறது ரொம்ப நல்லது. சில நாட்கள் செலவே வராது, அது ரொம்பவே நல்ல நாட்களாக இருக்கும்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த மாதிரி தான் எழுதி எழுதி வைக்க வைக்க தான் நமக்கு தெரியும் எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு, எதை நம்ம அடுத்த மாதம் எடுத்துகிட்டு போகலாம், எதை அடுத்த மாதம் இந்த செலவு நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால தான் எழுதி பழகணும். எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நிறைய வந்து இப்போ நம்மளோட மொபைல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வரவு செலவு கணக்கு போடுறதுக்கு, ஹோம் பட்ஜெட் போடுறதுக்குன்னே நிறைய ஆப் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எழுதுறதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஆப்பில் கொண்டு போய் வச்சுட்டோம்னு சொன்னால் அது மெமரி, அதாவது ஃபோனோட மெமரியில் தான் ஸ்டோர் ஆகி கிடக்குமே தவிர்த்து நம்ம செலவு பண்ணுறோம்ல நம்மளோட மெமரியில் ஸ்டோர் ஆகாது. ஸோ நம்மளோட மெமரியில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சு செலவு பண்ண பழகணும். அடுத்து இந்த இப்போ உள்ள காலத்தில் யாருங்க காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து கடைக்கண்ணியில் போய் சாமான் வாங்குகிறோம், எல்லோரும் ஜிபே ஃபோன்பேன்னு சொல்லி மாறியாச்சு. இப்போ ஜிபேலாம் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஒரு நோட் கேட்கும், எது என்ன காரணத்துக்காக நம்ம ஜிபே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஒரு 2 செகண்ட் செலவு பண்ணி என்னென்ன காரணத்துக்காக தான் நான் வந்து செலவு பண்ணுறேன்னு சொல்லி அந்த நோட்டை மட்டும் நிரப்பி நம்ம வந்து சென்ட் பண்ணோன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த மாத ஹிஸ்ட்ரியை செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் என்னென்ன காரணத்துக்காக நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஜிபே வந்து நம்ம மாதம் மூலம் எங்கேயாவது பண்ணுறோன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ நாங்களாம் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஜிபே பண்ணுறதுக்குன்னே ஒரு ரூ. 10,000 வந்து தனியாக போட்டு வச்சுக்கிட வேண்டியது. ஏன்னா அதில் வந்து நம்ம கையில் காசு இல்லாத நேரத்தில் நம்ம வந்து ஜிபே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன காரணத்துக்கெல்லாம் நம்ம இந்த மாதம் மூலம் செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி அதில் தெரிஞ்சுக்கிடலாம். அதனால தான் அந்த ஒரு 2 செகண்ட் நீங்கள் செலவு பண்ணி இந்த நோட் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன காரணத்துக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம 100% வந்து நம்மளோட செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த செலவை? நம்மளோட பர்சனல் செலவை. இப்போது நான் பிறந்தநாளுக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் வருஷத்தில் ஒரு மாதத்தில் தான் பிறந்தநாள் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து அந்த மாதத்தில் மட்டும் தான் ட்ரெஸ் எடுப்போம். மற்ற மாதத்துலலாம் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறது கிடையாது. எந்தெந்த செலவெல்லாம் நம்மளால் கம்மி பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளோட பர்சனல் செலவில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். இப்போது இஎம்ஐ இருக்கும்போது, அதாவது கடன் இருக்கும்போது இதெல்லாம் சமாளித்து நான் எங்கிட்டு சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்மளால் சின்ன சின்ன காசை தான் சேவ் பண்ண கற்றுக்கணும். அதாவது என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக பேங்க்கில் போய் ஒரு ஆர்டி போடுறோம் ரூ. 300 அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு சேமிப்பு தான். இல்லை நான் கோல்டில் வந்து ஒரு சிட் ஃபண்ட் மாதிரி கட்ட போகிறேன், அது ஒரு ரூ. 500 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஷன் கூட இப்போ இருக்குது. இல்லை நான் பக்கத்து ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு ரூ. 1000 மாதம் மாதம் வந்து சீட்டு பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு நல்ல ஒரு சேமிப்பு தான். அதாவது சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும், அது வந்து நமக்கு பெரிய அமௌண்ட்டாக மாறும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நம்ம வந்து பழகிறதுக்காண்டி சின்ன 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 விஷயமா வந்து பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து நமக்கே எக்கச்சக்க செலவு, எக்கச்சக்க கடன், எக்கச்சக்க இஎம்ஐ இருக்குது, பல ஒரியில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அந்த ஒரிக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருப்போம், வெளியே வர முடியாது. நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுபோல் தான் நம்ம வந்து வாழ போகிறோம். இப்போது அதனால தான் சிறு சேமிப்பு வந்து நம்ம பழகணும். அடுத்து நம்ம வந்து நான் சொல்லிட்டேன் 60% வந்து நம்ம வந்து வீட்டுக்கான கட்டாய தேவைக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தேவை பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு இருக்குல்ல. நம்ம க்ரோசரி டிப்ஸை பார்த்துடலாமா? இப்போ க்ரோசரி டிப்ஸ் எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் என்னென்னா மந்த்லி லிஸ்ட் போட்டணும். மளிகை சாமானை பொறுத்த வரைக்கும் நான் மாதத்துக்கு ஒரு லிஸ்ட் போடுவேன். ஒரு டைம் தான் நான் மளிகை சாமான் வாங்குவேன். பல்கான அமௌண்ட்டில் மளிகை சாமான் வாங்கிடுவேன். அந்த மாதத்துக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கிடுவேன். சப்போஸ் ஏதாவது 1-2 பொருள் வந்து எனக்கு மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் மிச்சம் இருக்க பொருளை வச்சு நான் சமாளிச்சுக்கிட்டு அடுத்த மாதம் வரைக்கும் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துடுவேன். அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்மார்ட் மூவாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது மாதத்துக்கு 4 வாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் 4 வாட்டி மட்டும்தான் காய்கறி வாங்குவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு காய்கறியும் பழங்களும் சேர்த்து வாரத்துக்கு ரூ. 1000 வரும் அப்படின்னு சொன்னால் எனக்கு மாதத்துக்கு 4 வாரம் அப்படின்னா எனக்கு ரூ. 4000 செலவு எனக்கு ரவுண்டாக தெரியும். அதே மாதிரி நான் மளிகை பொருள் வாங்க போகிறேன், எனக்கு
மளிகை பொருள் வந்து என்னோட பட்ஜெட் வந்து 3000 அப்படின்னு சொன்னால் நான் ஒவ்வொரு மாதமும் 2000 2500க்குள்ளே இறுக்கி பிடிக்க பார்ப்பேன். என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மிச்ச பொருட்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஆர்டரே பண்ணுவோமா. அப்போது அந்த இதை பார்த்துட்டு எனக்கு 3000 + 4000 7000 7000 என்னோட கட்டாய தேவை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது போக மளிகை பில்லை தாண்டி நமக்கு ஸ்கூல் ஃபீஸு, வாடகை, அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கம் கிடக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க வேண்டியிருக்குது. அது போக நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது ஆன்லைனில் நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ராப்பில் வந்து மாட்டிக்கவே கூடாது. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை வந்து நம்ம பல்காக வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் காசை மிச்சப்படுத்த முடியும். அதே டைமில் நம்ம அதிகமாக வந்து வெளியில் அவுட் சைடில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பணத்தை வந்து சேமிக்கவே முடியாது. அதை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எனி டைம் வந்து டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. எப்போ எவ்வளோ ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம், கொஞ்ச நாள் கூட நம்ம ஒரு கப்பு டீ கூட குடிக்கக்கூடாதா, ஒரு நாளைக்கு ஒரு டீக்காக நான் 20 ரூபா தான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 600 ஆகுது. இதுதான் பெரிய செலவு. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 டீ 4 டீ குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் குறைங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்புக்கும் கெடுதியான விஷயத்தை அடிக்கடி எடுக்கவும் தேவையில்லை. ஒரு நாளைக்கு 4 டைம் குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 2 டைம் குறைங்க. ஏன்னா அது மூலமாக நமக்கு வந்து பைசாவும் செலவாகுது, உடம்புக்கும் கேடாக தான் போகுது. அதனால் அதையும் குறைச்சிக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னதான் வந்து நம்ம பட்ஜெட் பண்ணி ஒரு ஒரு குடும்பம் பண்ணிகிட்டு இருந்தாலும் பிளான் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிய நம்மளோட ரோல் என்ன அந்த பட்ஜெட்டில். அப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப், நான் வேலைக்கு போகலை, என்னோடய ரோல் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரவு வருது, எப்படியெல்லாம் செலவாகுது அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிற ரோல் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப முக்கியம். அது யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன தான் வந்து ஹஸ்பண்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சம்பாத்தியமே பண்ணாத ஒய்ஃபு கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் அந்த லட்சத்தையோ அந்த 1000த்தையோ தக்க வச்சுக்க முடியும். நம்ம கண்காணிப்பை விட்டு கொஞ்சம் லூஸாக விட்டுட்டோம், செலவு வந்து தாறுமாறு தக்காளி சோறு தான். இது யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது, நிறையா திங்ஸ்லாம் நம்ம வாங்கின மளிகை பொருள், காய்கறி எல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பிடிக்கணும். எதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதோ அதை முன்னாடி செஞ்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிடுது நம்மளோட வேலை. அடுத்து 3வது ரோல் நம்மளோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மணியோட வேல்யூ வந்து டீச் பண்ணணும். இப்போ பசங்க கேட்ட உடனே தாராளமாக ஓடி ஓடி வாங்கி கொடுக்கறது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்ட உடனே எந்த பொருளுமே கிடச்சிருக்காது. அழுது அடம் பிடிச்சி ஒரு மாதம் உருண்டு பிறண்டு தான் அந்த பொருள் கிடச்சிருக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த பொருளை நம்ம பத்திரமா வச்சு பாதுகாத்துட்ருப்போம். இவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போல்லாம் கேட்ட உடனே நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட மதிப்பு தெரியாமல் போயிடும். ஸோ டீச் மணி வேல்யூ குழந்தைங்களுக்கு. அடுத்து இவ்வளோ நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ என்னத்தை நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னால் என்னத்தெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கலாமா. யாருக்காகவும் நம்ம வாழவே கூடாது. யாருக்காகவும் நம்ம வந்து அவங்களுக்காக வாழ்ந்து காட்டணும், இவங்களும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி யாருக்காகவும் நம்ம வாழ தேவை கிடையாது. இன்னொரு விஷயம் கம்பேரிசன், அவங்கள மாதிரி வாழணும் இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணி வாழவே கூடாது. அடுத்து இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அமௌண்ட்டை ஏற்றிக்கிட்டு போகக்கூட வாழ்க்கையை வாழவே கூடாது. டெபிட் கார்டில் நீங்கள் கொஞ்சமாக பணம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவன் மேலும் மேலும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஆடு சிக்கிடுச்சு, இந்த ஆடு கெட்டிக்கிட்டே இருக்குது, நம்ம எவ்வளோ போட்டாலும் இது கெட்டும் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் பணத்தை ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ நம்ம மேலும் மேலும் கடனாளி ஆயிடுவோம். அந்த மாதிரியான வாழ்க்கை வாழவே கூடாது. அப்போது நம்ம எப்படி தான் வாழணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா படுத்தா சூப்பராக தூக்கம் வரணும், மாத பட்ஜெட்டை கரெக்டாக பிளான் பண்ணணும், குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கான சேமிப்பு, அதாவது அவங்களுக்கு என்னென்ன பிளான், பெரிய கிளாஸாக வந்தால் என்ன படிக்க வைக்கணும், எக்ஸஸாக என்னென்ன ஆக்டிவிட்டியில் குழந்தைங்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களோட எதிர்கால சேமிப்புக்கான ஒரு வாழ்க்கையை வாழ பழகணும். அது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு யாருக்கிட்டையும் 4 காசு போய் கேட்காத அளவுக்கு நம்மளோட சேமிப்பு பழக்கம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாழ்க்கையை வாழ பழகணும். இப்படி தாங்க வந்து ஒரு வேலைக்கு போகாத ஹவுஸ் ஒய்ஃபு கையில் நிறைய ரோல் இருக்குது. அவங்க கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியப்படும். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் வந்து நம்ம இன்கம் வந்து பிளானிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால்
நம்ம வந்து பட்ஜெட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதாவது வரவு எவ்வளோ இருக்குது, செலவு எவ்வளோ இருக்குது, செலவு எந்த மாதிரிலாம் போய்க்கிட்டு இருக்கு, எந்த செலவை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும், எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்து இந்த இன்கம் பிளானிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே ஈஸியாக அமைஞ்சு போயிடும். இதுதாங்க இன்றைக்கி வந்து நான் சொல்கிறது. அதாவது கடனே இருந்தாலுமே இஎம்ஐயே கட்டிக்கிட்டு இருந்தாலுமே கொஞ்சம் ரூபா வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம செலவு பண்ணணும். அப்படி நம்ம பண்ணுறது மூலமாக தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிக்கிட்டு போக முடியும். இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது போக நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் சேமிப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் படிக்க வர நம்மளோட சிஸ்டர்ஸ்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.